வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எப்படி ஃபிட்னஸ் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார். ஒரு பன்னிக்குட்டி கையில் வச்சுட்டு, இந்த பன்னிக்குட்டி எப்படி தான் உங்களுக்கு வறுத்து சாப்பிட மனசு வருதோ அப்படிம்பாரு. இந்த மாட்டை இருக்கும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள். இது ஒரு கன்றுக்குட்டிக்கு வந்துட்டு பால் கொடுக்குற ஒரு மாடு அப்படிம்பாரு. திடீர்னு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஆடு பாருங்களேன், இந்த குட்டி இது எப்படி தான் உங்களுக்கு வெட்டி சாப்பிட்றதுக்கு மனசு வருதோ அப்படி இப்படின்னாலும் பேசுவார். இது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச கதையாக ஒரு ஜிம் பண்ணிகிட்டு இருக்கிறவர்கிட்ட போயிட்டு, நீங்கள் இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றீங்களே, இது சாப்பிட்டு தான் பாடி பண்ணீங்களா அப்படின்னு. அவர் அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. அவர் கர்நாடகாக்காரரு. நம்ம வெஜிடேரியன்லேயும் நம்ம இந்த மாதிரி பாடி பண்ணலாம் அப்படின்னாரு. அவருடைய பாடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரக்சரெல்லாம் இல்லை, பார்க்க நல்லா பல்காக இருக்கார் அவர். இப்போ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச வரோம். இதில் உண்மையாலுமே அவங்க அனிமல் மேலே அன்பு வச்சுருக்குறாங்களா, இல்லை இது என்ன காரணம், அதுக்கான ஆதாரமான வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டு பாடி பில்டர் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவர் அண்ணா அவருடைய வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன். மாட்டுக்கறி சாப்பிடாம பாடி பில்ட் பண்ண முடியுமா ப்ரோ? கண்டிப்பாக பண்ண முடியும். மாட்டுக்கறின்னு சொல்கிறீங்களே, அந்த மாடு தாவரத்தை சாப்பிட்டு தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நாமளும் தாவர உணவை எடுத்துகிட்டு சூப்பர் ஸ்ட்ராங் ஆகலாம். சூப்பர் ப்ரோ. பார்த்தீங்களா, அங்கே போய் கேட்குறாரு மாட்டுக்கறி. சரி, இவர் இவ்வளோ விலங்குகள் மேலே அன்பு வச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு ஆதாரமாக ஒரு வீடியோ இருக்குது. அதையும் பாருங்கள், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நாயை வாங்கிட்டு என்ன சாப்பிட கொடுப்பீங்க? நீங்கள் பாலும் கொடுக்க போகிறதில்ல, தயிரும் கொடுக்க போகிறதில்ல, ப்ரோட்டீன் சோர்ஸே கொடுக்க போகிறதில்ல, கொண்டக்கடலை கொடுக்க போகிறீங்களா நாய்க்கு? என்ன கொடுக்குறீங்க? அவர்கிட்ட தான் கேட்கணும். ரொம்ப கியூரியஸா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா நீங்க டாக் அடாப்ட் எடுக்கிறீங்க, நீங்க ரோட்ல போய் இருக்கிற டாக் எடுக்கிறீங்க, காலத்துக்கு நீங்க கொடுமைப்படுத்த போறீங்க டாக். உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? நான் உங்க நாயை, நீங்க எந்த நாய் வீகன் நாயை வளர்க்குறீங்களோ அந்த நாயை கொண்டு வாங்க, நான் கறி கொடுக்குறேன். அது உங்க வீகன் டயட்டை போய் எடுக்குதா கறியை போய் எடுக்குதான்னு செக் பண்ணிடுவோம். அது ஒரு கார்னிவோர். அப்ப அந்த பார்வையில இருந்து பார்த்தா நாயை அவர் அடக்குமுறை பண்ணி நீங்க அடக்குமுறை பண்ணி வச்சிருக்கீங்களே. ரெஸ்கியூ பண்றேங்கிற பேர்ல நாய்கள் அடக்குமுறை பண்றீங்களா? அது ரோட்ல இருந்தா கூட செத்த பணத்தை கூட தின்னுட்டு இருக்கோம். நீங்க கொண்டு வச்சுக்கிட்டு அதுக்கு தயிர் சாதம் கூட போட மாட்டீங்க. நான்லாம் தயிர் சாதமே போடக்கூடாதுன்னு நானு. ஸோ இதைத்தான் சொல்றேன். நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல எல்லாருக்கும் திணிக்க பாக்குறீங்க. நீங்க அதை திணிக்காதீங்க. உங்க நாய்கிட்ட நீங்க அதை திணிக்காதீங்க. திணிக்கிறது மட்டும் இல்லங்க, கில்ட் உண்டாக்குறாங்க. நீங்க எப்படி பண்றீங்க, இதெல்லாம் நீங்க என்னமாலாம் பண்ணிருக்கீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அந்த கில்ட் எதுக்குன்னா வியாபாரத்துக்கு. ஏன்னா நீங்க மில்க் குடிக்காம இருக்க முடியாதுல்ல, பால் குடிச்சே ஆகணும்ல. நீங்க என்ன மில்க் எடுத்து கொடுப்பீங்க? இவனே சொல்றான் சோயா மில்க் குடிங்கிறான். சோயா உங்க அப்பன் விவசாயம் பண்றானா, உங்க தாத்தன் விவசாயம் பண்றானாடா? இந்த கேள்வி வரும்ல. சோயா எங்கடா இங்க விளையுது? அப்ப சோயாக்கு நான் யார்ட்ட போய் நிக்கணும்? நீயே சொல்லலாம். தெரியல, எனக்கு தெரியல, நீயே சொல்லு. சோயாக்கு எங்க போய் நிக்கணும்? சூப்பர் மார்க்கெட் போய் நிக்கணும். சூப்பர் மார்க்கெட் சோயாக்கு எங்க போய் நிக்கும்? பில்கேட்ஸ் கிட்ட போய் நிக்கும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பில்கேட்ஸோட பேரோட தான் நீ வேலை பாக்குறேன்னு என்னால சொல்ல முடியும் தானே? நீ ஏன்னா கடைசியில உன்னுடைய பிலாசபி அவனுக்கு பயன் கொடுக்குது, அவனோட வியாபாரத்துக்கு விளம்பரம் ஆகுது. எல்லாமே அவன்கிட்ட தான் நிக்குது, திரும்ப திரும்ப அவன்கிட்ட தான் நிக்குது. கேட்டீங்களா நண்பர்களே? கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னா, கார்பரேட்டு கீழே போய் நிறுத்திடுறது, கார்பரேட்டு அடிமைகள் ஆக்கிடுறது. அவன் சொல்கிறது தான் வாங்கணும், அவன் சொல்கிறது தான் சாப்பிட்ணும். அந்த நிலைமைக்கு இந்த மாதிரி ஆளுங்க நம்மளை போய் அங்கே நிற்க வச்சிடுறாங்க. கேட்டால் நாங்கள் விலங்குகள் மேலே நாங்கள் அன்பாக இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு நாயை வளர்த்துறீங்க இல்லையா, அதுக்கு என்ன கொடுப்பீங்க? இப்போ நான் ஒரு டாகை வளர்த்திட்டு இருக்கேன், அது கறிதாங்க கேட்குது நண்பர்களே. சரி, இப்போ இவங்க இந்த அனிமலை வெட்டாத, கொல்லாத, சாப்பிடாத அப்படி இப்படின்னாலாம் சொல்கிறாங்களே. இப்போ இவங்க கேட்குற கேள்விக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம அந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது செடியிலேருந்து தானே வெட்டுறோம். நெல்லை வெட்டுறோம், கோதுமையை வெட்டுறோம், காய்கறிகளை வெட்டுறோம், பழ வகைகளை பறித்து எடுக்கிறோம், வாழையை வெட்டுறோம், காய்கறிகளை வெட்டி சாப்பிட்றோம், நறுக்கி சாப்பிட்றோம். அது உயிர் இல்லையா? அதே மாடுகளுக்கு அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த கர்நாடகாக்காரரு, நம்ம ஏன் மாட்டுக்கறி சாப்பிடணும்? மாடே புல்லைத்தானே திங்குது. அப்போ அந்த புல்லை வெட்டி போடுறோமே, அதுக்கும் புல்லை வெட்டி தானே போடுறோம். அப்போ அது இந்த மாதிரி இவர் கேள்வி கேட்டால் நாமளும் இந்த மாதிரி கேள்வி தானே கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா, அனிமலில் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்களே. ஆனால் இவங்களுக்கே தெரியாமல், நமக்கே தெரியாமல், நம்ம வெஜிடேரியன் நினச்சிட்டு இருப்போம். நமக்கே தெரியாமல் தினமும் விலங்குகளுடைய ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்திட்டு தான் இருப்போம். உதாரணத்துக்கு அந்த அண்ணன் பேசினார், இன் பண்ணிவிட்டு பெல்ட்டு கட்டிட்டு, பெல்ட்டு லெதர் பெல்ட்டு.
இன்றைக்கி அவர் வேறு சூப் போட்டுருக்கிறார், நாளைக்கு லெதர் சூப் போடுவார். ஒரு வேளை குளிர் அடிக்குது அப்படின்னா லெதர் ஜாக்கெட் போடுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை நண்பர்களே, டெய்லி நம்ம காஃபி குடிக்கிறோம் பார்த்தீங்களா? காஃபி, டீ, எந்த உணவு, இனிப்பு உணவு எடுத்துக்கிட்டாலும் அதில் சர்க்கரை சேர்ப்பாங்க. அந்த சர்க்கரைக்கு வந்து வெள்ளை நிறத்துக்கு வந்து மனித எலும்புகள், விலங்கு எலும்புகளை தான் போடுறாங்களாம். அதையும் பாருங்க. இப்படி இதை பவுடர் ஆக்கி தான் சர்க்கரை தூள்ச்சலுக்கு அனுப்புவாங்க. ஏன், என்ன அவசியம்? ரிஃபைன் பண்ணணும், சுகரை ரிஃபைன் பண்ணணும், பிரவுன் சுகரை ஒயிட் ஆக்கணும். கரும்பால சர்க்கரை கொண்டு வராங்க, சரி, பிரவுன் சுகர், அதுக்கு பேர் பிரவுன் சுகர். அதை வெள்ளையாக்குறதுக்கு வெள்ளையாக்குறதுக்கு எலும்பு போடணும். தயாரிக்கக்கூடிய சர்க்கரையில இவங்க பன்றியுடைய எலும்போ, மனிதனுடைய எலும்போ, நாயுடைய எலும்போ எல்லாமே கரைச்சி அதை பவுடர் ஆக்கியா போடுறாங்க. ஆமா, அதுதான் சிஸ்டம், அதான் ப்ராசஸிங். போடுறாங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன? தெரியும். வெள்ளை சர்க்கரையில எலும்பு துகள் சேர்க்கப்படுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது வந்து பிரவுன் கலர்ல தான் இருக்குமா? சோ இந்த பிரவுன் கலரை ஒயிட் கலர்ல மாத்துறதுக்காக இந்த போன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அப்ப சுகரும் வெஜ் கிடையாது. நாம சாப்பிடுற சர்க்கரையில மனிதர்களுடைய எலும்பு துண்டுகளை கலக்குறாங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இருக்கோம் வெள்ளை சக்கரை ஒரு வெஜிடேரியன் உணவு. காலையில எழுந்த உடனே காபி டீ குடிக்கிறதுன்னு தொடங்குது சக்கரை. நாம திங்க சாக்லேட்ல சக்கரை, பிஸ்கெட்ல சக்கரை, ஜூஸ்ல சக்கரை, கேக்ல சக்கரை, ஐஸ்கிரீம்ல சக்கரை, கெச்சப்ல சக்கரை, எல்லாத்துலயும் சக்கரை தான். கோவில்ல நம்ம சாமிக்கு பிரசாதம் செய்யறோம் இல்லையா? லட்டு, பால்கோவா, அல்வா, கேசரி, சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் இந்த வெள்ளை சக்கரை கொண்டு செய்யறோம். இந்த திருப்பதி லட்டுல இருந்து திருவள்ளிபுத்தூர் பால்கோவால இருந்து பழனி பஞ்சாமிரதம் வரைக்கும் அனைத்தும் வெள்ளை சக்கரை கொண்டு தான் செய்யறாங்க. அது எல்லாமே அசைவ உணவு தான். கிறிஸ்டலைஸ்டு சுகரா இங்க வருது. வரதுக்கு முன்னாடி எத்தனையோ எலும்பு துண்டுகளை போட்டு அதை வந்து எலும்பு துண்டு தான் போன் மீல் தான் அது வந்து ப்ராசஸ் பண்றதுக்கான முக்கியமான உணவே. பாத்தீங்களா நண்பர்களே? அப்போ ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கோம். விலங்குகளுடையதை நம்ம உபயோகிச்சுட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம குளிக்கிறோம் பார்த்தீங்களா சோப்பு, அதில் தாவர கொழுப்பும் விலங்குகளுடைய கொழுப்பும் இருக்கான். முகத்துக்கு போட்டு அப்படி பாலிஷ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? அது போக அழகு சாதன பொருட்களில் பால்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இப்போது தமிழில் ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி. இப்போ இந்த மாட்டை வெட்டி சாப்பிட்றீங்க, சாப்பிடக்கூடாதுன்னு அவருக்கு வந்து சொன்னார்ல, மாடு ஏன் சாப்பிட்ணும், ஜிம்முக்கு, பாடி பில்டிங்க்குன்னு அவர் கேட்டார்ல. ஆனால் அதை தவிர பால், வெண்ணெய், நெய், மோர், தயிர், இந்த டைரி ஐட்டம் இதிலெல்லாம் என்ன இருக்குது? மாட்டு பால் தான் இருக்கும். மாடு வேண்டாமா, மாட்டு பால் வேணுமா, மாட்டுலேருந்து அந்த பால்லேருந்து கிடைக்கிற எல்லாமே வேணுமாம்மா. இப்போ பாருங்கள், உங்களை நீங்கள் சாப்பிடணும்னு நான் சொல்ல, சாப்பிட வேண்டாம்னு சொல்ல. உணவுங்கிறது வந்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, சரிங்களா? நான் வந்து ஏன் சாப்பிட்றேன்னு கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, சரிங்களா? இப்போவும் நான் அது வந்து நான் மாட்டுக்கறிக்கு ஆதரவாகலாம் பேசுகிறேன். உணவுங்கிறது வந்து அவங்களுடைய உரிமை. இப்போ ஏன் பாடி பில்டர்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்னா, அதில் குட் ஃபேட்டு, குட் ப்ரோட்டீனு, கிரேட்டினு இதெல்லாம் கிடைக்குதுங்கிறதுக்காக தான் சாப்பிட்றாங்க. யாரும் வந்து சுவைக்காக வறுத்து நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக பாடி பில்டர்களை சொல்கிறேன், சாப்பிட்றது கிடையாது. அதில் இத்தனை ஊட்டச்சத்து இருக்குது. அவங்க மசில்ஸ் வந்து பயிற்சி பண்ணுறதுனால உடையும், புது புது செல்கள் உருவாக்குறதுக்கும், மசில் பில்ட் ஆகுறதுக்கும் தேவைங்கிறதுக்காக எடுத்துக்கிறாங்க. சப்ளிமெண்ட்டும் எடுத்துக்குவாங்க, உணவு மூலமாகவும் எடுத்துக்குவாங்க. ஆனால் இவங்க வந்து விலங்குகள் மேலே நாங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறேன்னு காமிச்சிட்டு நம்மளை கொண்டு போய் கார்பரேட்டு கீழே நிறுத்திடுவாங்க, கையேந்து விட்டுருவாங்க. முன்னெல்லாம் சர்க்கரை நோய்ங்கிறது 60-70 வயசில் வந்தது, அதுவும் பணக்கார நோய். ஆனால் இன்றைக்கி கஷ்டப்படுறவனுக்கு வருது, உழைக்கிறவனுக்கே வந்துடுது. எஸ்டேட்டில் கூலி தொழிலாளியாக இருந்து சர்க்கரை நோய் வந்து இறந்தவங்கெல்லாம் இருக்காங்க. இது நான் வீடியோஸில் பேசியிருக்கேன். அப்போ இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கடைசியில் இங்கே வந்துட்டாங்க, எங்கே பாடி பில்டர்கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா அந்த சோயா மில்க்கு குடிக்கணும், கார்பரேட்டுனால தயார் பண்ணுற இந்த பாடி பில்டிங்கு சம்மந்தமான பொருட்களை வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுறாங்க. பாரிசாலன் தெளிவாக சொல்லியிருப்பார், சரிங்களா? அவருடைய உரையெல்லாம் நான் சிலது கேட்பேன், சிலது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் சிலது ஏற்றுக்காத மாதிரி இருக்கும், அதை நான் விட்டுருவேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது, பாரிசாலன் வீடியோவுக்கு முன்னாடியே எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது, சரிங்களா? இப்போது உள்ளூர்காரன் ஏழை பாலைக்கு சாப்பிட்டா அடித்து கொண்டுடுறாங்க இங்கே வட இந்தியாவிலலாம். ஆனால் மாடுகளை தெருவில் விட்டுருவாங்க. அது எப்போ கண்ணு போடுதோ, பால் தேவையோ அப்போ மட்டும் பாலை கறந்துட்டு திரும்ப தெருவில் விட்டுருவாங்க. அந்த தெருவில் விடுற மாடுக வந்து குப்பை, கூளம், பிளாஸ்டிக்குகளை சாப்பிடும். மாடு பாதுகாவலர்னு சொல்கிறவங்களே இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. நம்ம ஊரில் வந்து மாடுகளுக்கு அடையாளத்துக்கு இந்த காதில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பேட்ச் மாதிரி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர் மாடுகளுக்கெல்லாம் போடுவாங்க. இங்கே அதை பண்ண மாட்டானுங்க. நல்லா இப்படி முக்கோணம் மாதிரி இருக்கிற கம்பியை, நல்லா வட்டமான கம்பியை காய்ச்சி
அதை கொண்டு போய் மாடோட இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சூடு வைப்பாங்க. அதுதான் அடையாளமாக. கேட்டால் அவங்க மாடுக்கு பாதுகாவலைங்கிறாங்க. அதாவது நண்பர்களே, ஏழை பாலை சாப்பிட்டா அடிச்சிருவானுங்க, கொன்றுவாங்க. அதுவே பணக்காரர்கள், நடிகர்கள் இவங்கெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு மதிப்பு. ரன்வீர் கபூர்னு ஒருத்தர், சரிங்களா, அவர் பெரிய நடிகர்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆள் அவர் நடித்த படம் ஒன்று கூட எனக்கு பிடிக்காது. நான் ஹிந்தி சினிமாவை நான் பார்க்குறதே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. I'm a mutton, paya, beef. Red meat. Yeah. I'm a big beef guy. பார்த்தீங்களா, பீஃப் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, ரெட் மீட் ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அவர் நடிக்க போகிற படம் ஏதோ இது, அதுக்கு ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க. அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒன்று புரியலைங்க, இந்த தமிழ் சினிமாவில் நம்ம ஆளுகளே நம்மளை பற்றி பெருமையாக பேசிக்கிறது கிடையாது. ஊரான பேசுகிறதே பழக்கம். இந்த வீடியோவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த ஆதங்கத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன், சரிங்களா. பேராண்மைன்னு ஒரு படங்க, அதில் வந்துட்டு ஜெயம் ரவி நடிச்சிருப்பார். அந்த ஒரு 4 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 4 பொண்ணுங்க வந்துட்டு இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இவரை பார்த்துட்டு பாடி ஷேமிங், அதாவது வந்துட்டு உருவ கேள்வி பண்ணி இவங்களை கேவலப்படுத்துவாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து சொல்லும், இந்த சைடு எங்களில் பாருடி, இவர் வந்து ஷாருக் கானடி, ரன்பீர் கபூர்டி, அமீர் கானடி, ரித்திக் ரோஷன்டி. அவனுக்கெல்லாம் தான் ஆம்பளையா? தென்னிந்தியாவில் நடிக்கிற நடிகர்களெல்லாம் அழகு கிடையாதா? இங்கே நம்ம ஆளுகளுக்கெல்லாம் அழகுங்கிறதே கிடையாதா? நம்ம ஆளுகளை பார்த்தா தான் ஆண்மை தன்மையாக இருப்பாங்க, மீசை வச்சு வேறு லெவல் இருப்பாங்க. அவனுக்கு எல்லாம் மீசை சரைச்சிட்டு அவனுக்கு வந்து அழகான் பார்த்துக்குங்க. நம்ம கமலுக்கு என்ன குறை கலரில், அஜித் என்ன இது, அவங்கள சொல்லாமல்ல, சைடில் பாருடி அஜித்டி, இந்த பக்கம் பாருடி விஜய்டி, இந்த பக்கம் பாருடி சிம்புடி சொல்லலாம்ல. படம் இவனுக்கு என்னமோ பெரிய இவனுக்கு மாதிரி. ஆனால் இவனுக்கு பண்ணுற நீங்கள் ஒரு ஹிந்தி சினிமாவை நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்க முடியாது நண்பர்களே, அவ்வளோ ஆபாசம் இருக்கும், சரிங்களா. சரி, அதை விட்டுருவோம். ஆனால் இந்த ஆதங்கத்தை நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். நம்ம ஆளுகளை போட்டு மிதிக்கிறது கீழே. ஓகே, இப்போ அவர் பாருங்க, ரெட்டு பீஃபா, ரெட் மீட்டோட ஃபேவரட்டாக அவருக்கு. இன்னும் நிறையா நடிகர்கள் பேசியிருக்காங்க. அந்த வீடியோவெல்லாம் எனக்கு கிடைக்கல, இது கிடைச்சது நான் போட்டேன். உணவுங்கிறது உங்களுடைய உரிமை, உங்களுடைய சுதந்திரம். இன்றைக்கும் நான் வந்து உங்களுக்கு மாட்டுக்கறி சாப்பிடணும்னு நான் சொல்ல மாட்டேன், சாப்பிட வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அது உங்களுடைய உரிமை. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ அதை சாப்பிடாத, கொல்றதுக்கு முன்னாடி யோசின்னு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நம்மளை என்னமோ பெரிய கொலகாரம் மாதிரி காமிச்சு கடைசியில் கார்ப்பரேட் கம்பெனி கீழே கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இந்த வேலையை தான் செய்கிறாங்க நண்பர்களே. அதனால் ஜிம்முக்கு போகிறவராக இருந்தாலும் சரி, போகாதவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த உணவு பிடிக்குதா, எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம், உங்களுக்கு பிடிச்சா. உங்களை யாரும் வந்து ஏன் சாப்பிட்றேன், ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. குறிப்பாக இந்த ஆளுங்க, இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் இந்த வேலை தான். ஆனால் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இருப்பாங்க, சரிங்களா. அதனால் நண்பர்களே, உணவுங்கிறது இப்போவும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட சுதந்திரம், சரிங்களா. நீங்கள் ஜிம்முக்கு போகிறவராக இருந்தால் தாராளமாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாப்பிடுங்க, தேவையில்லைன்னா விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சு மாட்டு இறைச்சி சாப்பிட்ற இந்துக்களும் இருக்காங்க, சாப்பிடாத கொஞ்சம் சொற்பமான முஸ்லீம்களும் இருக்காங்க, சரிங்களா. அது அவங்களுடைய சொந்த விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு நடந்த உண்மை மட்டும் நான் சொல்லி நான் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 2வது பார்ட் ஒன்று நம்ம போடுவோம். நான் ரொம்ப இயல்பாக பேசுகிறேன் நண்பர்களே. நான் ஒரு 2007 2008லலாம் வந்து டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட வண்டி இருந்தது. டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராமுக்காக தமிழ்நாட்டிலேருந்து கச்சேரிக்காக ஒருத்தர் வந்திருந்தார், சரிங்களா. அவர் கர்நாடக சங்கீதம் பாடுறவர், பிராமின் வகுப்பை சேர்ந்தவர். லஞ்சுக்கு போகும்போது வண்டியில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் நேற்று நீங்கள் ப்ரோக்ராமுக்கு வரல அப்படின்னாரு. இல்லை சார், நேற்று நான் வேறு ஒரு டியூட்டியில் இருந்தேன் அப்படின்னு. என்னோடய கச்சேரி தான் நடந்தது அப்படின்னாரு. அப்படிங்களா சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. என்ன சார் பாடல்கள் எல்லாம் பாடினீங்கன்னா உடனே ஆரம்பிச்சிட்டாரு, திரனா திரனான்னு ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாடின பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தார். மகா கணபதி, அப்புறம் கண்ட நாள் முதலாய், காதல் பெருகுதடி, இப்படி எல்லா பாட்டுமே அவர் பாடிட்டு வந்தார். உடனே லஞ்சுக்கு வந்து நம்ம தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால வந்து நம்ம பசங்களை கூப்பிட்டு கவுன்ஸுக்கு அப்படின்னு. சரி, இவங்க என்ன தான் சாப்பிட்றாங்கன்னு இப்படி எட்டி அவங்க டேபிளை பார்த்தா, அவங்க 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை. அவங்க பாத்திரத்துலேருந்து 2 லெக் பீஸ் வெளியில் எட்டி பார்த்துட்ருக்கு. பொதுவாக பிராமின் வந்து சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவர் சாப்பிட்டாரு. அது அவருடைய
தனிப்பட்ட சுதந்திரம். நீ ஏன் போய் சாப்பிட்றன்னு கேட்கறதுக்கோ நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ உரிமை இல்லை. அவர் சாப்பிட்றாரு. முந்தா நாள் வந்து கச்சேரி பண்ணார், இன்றைக்கி அவர் நான்வெஜ் சாப்பிட்றாரு, அது அவருடைய விருப்பம். சரிங்களா? இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தது. அந்த உண்மைகளை தான் நான் இங்கே பேசுவேன், ஆதாரம் இல்லாமல் நான் எதுவும் பேசுறது இல்லை. சரிங்களா? ஏதோ வாய்க்கு வந்தது போட்டுவிட்டு போகிற ஆளெல்லாம் இல்லை. நான் அதை பார்த்தேன், கண்ணால் பார்த்தா அவங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்றத நான் பார்த்தேன். இன்றைக்குமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்லெட் வந்து வெஜ்ஜாக பார்த்துக்குங்க, பிரெட் ஆம்லெட் வந்து சாப்பிட்றது வந்து வெஜ்ஜில் சேர்த்திட்டாங்க. சரி, அதனால் உணவுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆளுக்கு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மனசை குழப்பிக்காதீங்க. இதனுடைய அடுத்த பார்ட் ஒன்று போடுவோம், அது பாடி பில்டிங் சம்மந்தமாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த பார்ட் ஒன்று போடுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.